எல்லோருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்ங்க. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 5:30 போல் தான் ஸ்டார்ட் ஆச்சு. எழுந்ததுக்கப்புறமா குளிச்சுட்டு சாமி படத்துக்கெல்லாம் பூ வச்சுட்டு இன்றைக்கி சிம்பிளாக அரிசி பருப்பு சாப்பாடு தான் செஞ்சுருந்தேன். குட்டீஸ் 2 பேர்த்துக்கும் ஸ்கூலுக்கு லஞ்ச் கொடுத்து விட வேண்டியதில்லை அப்படிங்கிறனால இன்றைக்கி சிம்பிளாகவே வேலையை முடிச்சாச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆதவ் வந்து இன்றைக்கி ஸ்கூலுக்கு வந்து பாரதியார் வேஷம் போட்டு விடணும் அப்படிங்கிறனால வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு அவனை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த தலைப்பாகை எல்லாமே வந்து நானே வந்து துட்டில் ரெடி பண்ணிட்டேன். ஓரளவுக்கு வந்திருந்ததுன்னு நினைக்கிறேன். அவங்களெல்லாம் ஸ்கூலுக்கு தாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலைகளெல்லாம் முடித்தேன். ஸ்கூல்லேருந்து திரும்ப வந்துட்டாங்க. ஒரு 12 போல் வந்து ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டெய்லியும் 2 டைம் வந்து வீடு கூட்டுறேன் அப்படின்னா நீங்கள் யாராவது நம்புவீங்களா? எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் வீடு. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து காலையில் வந்து அரிசி பருப்பு சாப்பாடு கொஞ்சம் தான் இருந்ததுன்னு சொல்லிட்டு மதியத்துக்கு வந்து தோசை ஊற்றி சிம்பிளாக அரைச்சி போட்டு தக்காளி தொக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. இந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு வெளியே வச்சு ஆட்டுக்கால் சூப் ரெடி பண்ணியாச்சு. நேற்று தான் வந்து மாவு போட்டு விட்டேன் அப்படிங்கிறதுனால நாளைக்கு மாமா கோயிலுக்கு போவாங்கங்கிறதுனால வெளியே வச்சு செஞ்சாச்சு. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்ததுங்க.